இவங்க இந்த சம்பவத்துக்கு முழு முதற் காரணம் திமுக மட்டும்தான், இந்த அரசாங்கம் மட்டும்தான், காவல்துறை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்றதே மிகப்பெரிய தவறு. இங்க தப்பு முதல்ல விஜய் மேலேயும் இருக்கு, விஜயோடைய ரசிகர்கள் மேலேயும் இருக்கு. அதுவும் அந்த கட்டுப்பாடற்ற ரசிகர்கள், எதை பத்தியும் கவலைப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான் முழு முதற் காரணம். அவர்களை கண்டிக்காமல், அவர்களை ஒழுங்குபடுத்தாமல் இருந்த விஜயும் மிக முக்கியமான காரணம். இதை விஜய் விரும்புகிறார். தன்னுடைய ரசிகர்கள் இந்த அளவுக்கு கட்டுப்பாடற்ற முறையில் செயல்படுகிறார்கள், அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறார்கள், இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் விஜய்க்கு கிடையாது. அவருடைய மாநாடு ஆரம்பத்திலிருந்தே இதை அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். ரசிகர்கள் இப்படி நடந்து கொள்வதை ஊக்குவிக்கிறார். அது ரசிகர்களுக்கும் தெரியுது. அப்போ ஓகே, நம்ம இப்படி நடக்கிறது தான் நம்ம தலைவருக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் பொதுவெளிக்கு வரும்போதெல்லாம் இவங்க ரசிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் வண்டி எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் சொல்கிற, அதாவது அவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் பின்னாடியெல்லாம் வராதிங்க, பெண்கள் குழந்தைகள்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரு, கட்சியினருக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? வெளியில் எங்கள் தலைவர் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னா அப்போ யாரு தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது?